ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம். திருப்பலி வழிபாட்டில் பங்கேற்று இறை ஆசீர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் வழிபாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைமொழிகள் அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவரின் பக்கம் என்ற சிந்தனையை மையக்கருவாக கொள்ளலாம். கடல் அலைகள் எப்போதும் கடற்கரை நோக்கி வருதல் போல இறைவனாம் ஆண்டவர் எப்போதும் மாந்தரியை தேடி வரும் அன்பு இறைவனாவார். திருப்பாடல் 23 கூறியது போல் அவர் நல்லாயன், பசும்புல் தரையில் சேர்ப்பார். காரில் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயமே இல்லை என்பதை உணர்ந்தோம் என்றால் நாம் தைரியம் பெறுவோம். ஏனெனில் நம் ஆண்டவர் கண்ணுக்கும் நான் வெளியேற்றப்பட்டவர்கள், மதிப்புக்குரியவர்கள். எனவே இறைவனின் மாறா அன்பில் சந்தேகமின்றி நம்பிக்கை கொள்வோம். அச்சம் மனிதனை கோழையாக்குகின்றது, அன்பு மனிதனை மனிதனாக்குகின்றது. எனவே அச்சத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் அன்பு கலந்திட இத்தருப்பலியில் சிறப்பும் மன்றாடுவோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த திருப்பலி வழியாக இறைவனை பாடி புகழ்ந்து ஆராதித்து அவர் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே நாம் அன்றாட வாழ்க்கையில் இறைவன் நம்மோடு பயணிப்பதற்கு இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஆணித்தரமான ஆதாரங்களை எடுத்து கூறுகின்றன. குறிப்பாக கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்கிற மைய சிந்தனையை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தருகிறது. அந்த நம்பிக்கையிலே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவனுடைய ஆசி நமக்கு நிறைவாக இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து இறைவனின் கரத்தை பிடித்து வாழ்வதற்கு அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியில் நாம் அனைவரும் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரே என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்ற மனிதன் ஆனேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உமது இல்லத்தில்
உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினாள் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்டு தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினாள் எனக்கு பதில் மொழி தாரும். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 26 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுளின் பிள்ளைகளாக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவரது அன்பை நாளும் சுவைத்து கொண்டிருப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் மிக ஆழமான சிந்தனைகளை, அதுவும் கூட கடவுளின் பிள்ளைகளாகிய நமக்கு எத்தகைய வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை வழங்குகின்றது. இன்றைய திருப்பலியின் முன்னுரையிலே நாம் இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கான மைய சிந்தனையாக நாம் சொன்னது கடவுள் நம் பக்கம். இன்றைய வாசகங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அவைகளில் அதிகமாக நாம் கேட்ட வார்த்தை எது என்று பார்த்தோம் என்றால், அஞ்ச வேண்டாம். எதற்கு அஞ்ச வேண்டாம்? எப்பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார் என்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அஞ்ச வேண்டாம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியா தனது வாழ்வை குறித்து தன்னை அழிக்க வேண்டும் என எண்ணுகிற நபர்களை பற்றி சற்று புலம்புவதாக அல்லது ஒரு சில வார்த்தைகளை அவரை பற்றி சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் அறிந்திருக்கிறார் அந்த சமுதாயத்திலே அவரை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அவருக்கு இறை செய்தியாக, ஆறுதலாக கிடைத்திருப்பது அஞ்ச வேண்டாம். கடவுளுடைய செயலை செய்வதற்கு, கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு அவருக்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது, வலிமை தரப்படுகிறது. எனவே அவர் சொல்லுகிறார், எனது எதிரிகள் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என் கண் முன்னே அழிவார்கள். கடவுள் இதை எனக்காக செய்வார். கடவுள் என் பக்கம் இருக்கிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்பொழுது நம் பக்கம் இருப்பார்? எப்பொழுது நாம் அஞ்சாமல் நமது வாழ்வை நாம் துணிவோடு கொண்டு செல்ல முடியும்? பல திரைப்படங்களிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள், அல்லது ஒரு சில
குழுக்கள் அல்லது இனத்திலே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் திருடி வாழ்வை நடத்துவது, கொள்ளையடித்து வாழ்வை நடத்துவது. அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு முன்பாக குழுவாக ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி ஒரு சில வழிபாடுகளை நடத்தி அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கு எங்களோடு இருக்க வேண்டும், நாங்கள் யாரும் எந்த விதமான விபத்திலும் சிக்கிவிடக்கூடாது, யாரும் எங்களை பிடித்து விடக்கூடாது என்றெல்லாம் கடவுளை வேண்டிக் கொண்டு தான் செல்வார்கள். அப்படி செய்கிற பொழுது கடவுள் நம் பக்கம் இருப்பாரா? அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமங்களை செய்கிறவர்கள், பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்லது பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பக்கம் கடவுள் இருப்பாரா? யாருடைய பக்கத்தில் கடவுள் இருப்பார்? யாரால் கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று உணர முடியும்? இறைவாக்கினர் எரேமியா உணர்ந்தார் என்றால் அவர் இறைவனுடைய செய்தியை அந்த மக்களுக்கு எடுத்து சென்றார். அவர் இறைவன் பக்கம் நின்றார். அநியாயத்தின் பக்கம் அல்ல, நியாயத்தின் பக்கமாக இறைவனுடைய அன்பை சுவைத்தவராக, அந்த அன்பை மக்களுக்கு எடுத்து சென்றவராக, இறை செய்தி அவர்களுக்கு கொடுத்தவராக இருந்தார். எனவே அவரால் உணர முடிந்தது கடவுள் என் பக்கம் இருக்கிறார் என்று. இன்று நாம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இன்று உலகம் முழுவதும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா போன்ற கொள்ளைய நோய்களாக இருக்கலாம். இவைகளால் நம்மில் பலருக்கும் அச்சம் இருக்கிறது. பலவிதமான விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், பலவிதமான இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த இழப்புக்கள் மத்தியிலும், இந்த துன்பத்தின் மத்தியிலும், இந்த கொடூரத்தின், கொள்ளை நோயினுடைய கொடூரத்தின் மத்தியிலும் நம்மால் துணிவோடு வாழ முடிகிறது என்றால் அதற்காக கடவுள் நம் பக்கம் இருக்கிறார். கடவுள் என்னை அன்பு செய்கிறார், கடவுள் இந்த மானுடத்தை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை மட்டுமே. காரணம், நாம் யாரையும் அழித்து விட வேண்டும், யாரும் இல்லாமல் போக வேண்டும், யாரையும் நாம் துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்பொழுது நமது எண்ணங்கள் தூயதாக இருக்கிறதோ, எப்பொழுது நமது செயல்பாடுகள் நேர்மையானதாக இருக்கிறதோ, எப்பொழுது நாம் நற்செய்தியினுடைய விழுமியங்களை நமது வாழ்வாக வாழ நினைக்கின்றோமோ, அப்பொழுது நிச்சயமாக நம் பக்கம் கடவுள் இருப்பார். நமக்கு தேவையானதை கடவுள் செய்வார். நம்மை எல்லா விதமான கொடிய நோய்களிலிருந்தும் இறைவன் காப்பாற்றுவார். ஆம், அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் இதே வார்த்தைகள் மீண்டும் மீண்டுமாக நமது காதுகளிலே ஒலிப்பதை பார்க்கிறோம். உடலை மட்டும் கொல்லுபவர்களுக்காக அஞ்ச வேண்டாம், உடலையும் சேர்த்து ஆன்மாவையும் கொல்லுபவர்க்குரிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள். ஆம், நாம் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். கடவுளுக்கு எதிராக எதையும் செய்வதற்கு நமக்கு துணிவு வரக்கூடாது. கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு அசாத்தியமான ஒரு துணிவு இருக்க வேண்டும். காரணம், உலகத்தில் வாழுகின்ற பொழுது உலகம் செல்லுகிற பாதை வேறு, கடவுள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய பாதை என்பது வேறு. பல நேரங்களிலே இன்றைய காலகட்டத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பலவிதமான அன்றாட செயல்பாடுகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வை மையமாக வைத்த ஒன்றாக, என்னுடைய சுயநலத்தை மையமாக வைத்த ஒன்றாக, யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் அத்தகைய ஒரு வாழ்வை நமக்கு கற்பிக்கவில்லை. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்ததனுடைய நோக்கமே நாம் எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லோரையும் வளப்படுத்த வேண்டும். நான் மட்டும் வளர்ந்து சொல்வதற்கு அல்ல, மாறாக என்னோடு பயணிப்பவர்களையும் வளமையான இடத்தை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. அத்தகைய எண்ணங்களோடு வாழுகின்றவர்கள் நிச்சயமாக கடவுளால் காப்பாற்றப்படுவார்கள். பிறருக்காக தங்களை அர்ப்பணிக்க எண்ணுகிறவர்கள் யாருக்காகவும் அஞ்ச தேவையில்லை. எத்தகைய சவால்களையும் அவர்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகங்களும் இன்றைய வழிபாடும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துவர்களாக வாழுகின்ற, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற
நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ முயற்சிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமையாக இயேசுவினுடைய அன்பிற்கு சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதே நமது மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நாம் வாழ்வதற்கு வல்லமையையும் ஆற்றலையும் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறைமகனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு ஏறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிரையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்புக்குரியவர்களே, கடவுளின் அன்பு நம்மீது எப்பொழுதும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு, அந்த அன்பு செய்யும் இறைவன் நாம் கேட்பதை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்களை நாம் சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். அன்பின் ஊற்றான இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மனித ஞானத்தின் மீது ஆர்வம் காட்டாமல் உமது தூய ஆவியின் வல்லமையில் நம்பிக்கை வைத்து நற்செய்தி பணியாற்ற அவர்களை தூண்டுமாறு இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். இறைவா, இறைவா உமை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், 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 நிறைவேற்றுவீர். வானக அரசரே இறைவா, உலகெங்கும் அழிவை விளைவிக்கும் தீமையின் ஆதிக்கம் பெருகி வரும் சூழலில் எம் நாட்டை ஆளும் தலைவர்களும் மக்களும் நீரளிக்கும் அமைதி நிறைந்த வாழ்வை விருப்பத்துடன் தேட
தூண்டுதல் அளிக்குமாறு. இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர் 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 நிறைவேற்றுவீர். எம் அன்பு தந்தையே இறைவா, உலகெங்கும் பரவிய இத்தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உம் அன்பு மக்களை காத்தருளும். அவர்கள் குடும்பங்களில் அன்பிலும் பாச பிணைப்பிலும் ஒன்றிணைந்து புதிய வாழ்வு தொடங்கிட நலமும் வளமும் அளித்து காத்தருளும். இப்போராட்டத்தில் தன்னலம் பாராமல் ஈடுபட்டுள்ள அனைவரையும் உமது வல்லமையான கரத்தால் காத்தருளும். இவற்றையெல்லாம் எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர் 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 நிறைவேற்றுவீர். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடையாளர்களையும் தங்கள் இல்லங்களில் இருந்து இத்திருப்பலியில் இணைந்துள்ள அனைவரையும், மேலும் வர்பும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். இறைவா இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர் 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 நிறைவேற்றுவீர். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீர் மிகவும் கனிவும் இரக்கமும் உடையவர். இது நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த அத்தனை மன்றாட்டுக்களையும் தயவுடன் கண்ணோக்கியருளும். உமது வார்த்தைகளுக்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, மை போதும்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் ஒதுங்கி உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்ததாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப் வாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீரே. அனைத்திற்கும் மேலான அன்பிற்கு உரியவர் நீரே. இத்திவ்ய நற்கருணையில் நீர் வீற்றிருக்கின்றீர் என நான் விசுவாசிக்கின்றேன். இத்தருணத்தில் என்னால் உம்மை திவ்ய நற்கருணை மூலமாக பெற முடியாமல் போயினும் குறைந்தபட்சம் ஆன்மீக ரீதியில் என் இதயத்தில் நான் உம்மை தழுவிக்கொள்கிறேன். என்னை முற்றிலுமாய் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எச்சந்தர்ப்பத்திலும் என்னை உம்மை விட்டு பிரிந்து போக விடாதேயும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாடி என்றும் பாடு. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாடி என்றும் பாடு.
உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். God bless you. God bless you, Father.